வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆட்டோ சைக்கிள். ஆட்டோ சைக்கிளில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கிள் இது. என்னென்ன டைமில் கேட்பாங்கன்னா, சிம்பிளாக பிவி டயக்ராம் கொடுத்துட்டு அது என்ன சைக்கிள்னு கேட்கலாம், இல்லை டிஎஸ் டயக்ராம் கொடுத்துட்டு என்ன சைக்கிள்னு கேட்கலாம், இல்லை சைக்கிளை கம்ப்ளீட்டாக சைக்கிளுக்கான ரீடிங்லாம் கொடுத்துட்டு அதோட ஏரியா என்னென்னு கேட்கலாம். ஏன்னா பிவி டயக்ராமில் சைக்கிள் ஜென்ரேட் பண்ண ஏரியா வந்து ஒர்டன். அதே போல் டிஎஸ் டயக்ராமில் அந்த சைக்கிள் ஜென்ரேட் பண்ணுற ஏரியா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதே போல் இது ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிளுங்கிறதுனால ஒர்க்கு ஹீட் சப்ளை இதை கொடுத்துட்டு கூட நமக்கு எஃபிஷியன்சி கேட்கலாம். அப்படின்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுத்து டைரெக்டாக கம்ப்ரெஷன் ரேஷியோவோ இல்லை V1 V2 வேல்யூவோ கொடுத்துட்டு எஃபிஷியன்சி கேட்கலாம். இல்லை V1 V2 வந்து வேறு ஏதாவது பேராமீட்டரில் டெம்பரேச்சர்லையோ இல்லை ப்ரெஷர்லேயோ ரேஷியோ கண்டுபிடிச்சி போடுற போல் கூட கொஸ்டின் கேட்கலாம். ரைட். இப்போ முதல்ல இந்த ஆட்டோ சைக்கிள்லாம் என்ன, ஆட்டோ சைக்கிள் எஃபிஷியன்சி இருக்குது இல்லைங்களா, அந்த எஃபிஷியன்சி வந்து ஒன்ஸ் நம்ம என்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் தான், டிசைன் பண்ணுறப்ப ஃபிக்ஸ் பண்ணது தான். இந்த ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி என்ன டைமில் இருக்குன்னா, கம்ப்ரெஷன் ரேஷியோ அப்படிங்கிற டைமில் இருக்கும். கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து இதில் ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் இருக்கும். ஏன்னா ஆறுங்கிறது V1/V2 இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் ரெண்டுக்கான ரேஷியோங்கிறதுனால ஈஸியாக டிசைன் பண்ணுறப்ப அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே இப்போ இந்த ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் வைக்கும்பொழுது எல்லா டெம்பரேச்சருமே அங்கே வந்து அந்த எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துடும். T1 T2 T3 T4. ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த டெம்பரேச்சரை வந்து ஒவ்வொரு ப்ராசஸோட ஸ்டார்டிங்கில் மெஷர் பண்ண முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயுமே ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் தான் வந்து நம்ம இருந்தால் தான் நம்ம ஈஸியாக அதை டிசைன் பண்ணலாம். நம்ம கால்குலேஷனும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். சரி, முதல்ல ஆட்டோ சைக்கிள் என்னென்ன இன்ஜினுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டின், ஆட்டோ சைக்கிளை வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல் ஃபியூவலோட குவாலிட்டியை மாற்றி அதை இன்க்ரீஸ் பண்ண அந்த ஃபியூவலோட கலோரிஃபிக் வேல்யூ அதை மாற்றுறதுனால அந்த ஆட்டோ சைக்கிளோட எஃபிஷியன்சி மாற போகிறது கிடையாது, அது ஃபிக்ஸ்டு. ஆனால் மற்ற எஃபிஷியன்சி இருக்குது இல்லைங்களா, தெர்மல் எஃபிஷியன்சி இருக்குது, பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி இருக்குது, இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி இருக்குது, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இருக்குது. இந்த எஃபிஷியன்சியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக ஃபியூலோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறப்ப அந்த எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆட்டோ சைக்கிளை அந்த போல் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட்டோ சைக்கிளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு எஃபிஷியன்சி சைக்கிள். ஒன்ஸ் என்ஜின் டிசைன் பண்ணுற ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது ஃபிக்ஸ்டு தான். சரி, இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பெட்ரோல் இன்ஜினுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட். பெட்ரோல் இன்ஜினுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் இன்ஜின் அல்லது தான் ஸ்பார்க் இக்னிஷன் கூட சொல்லுவாங்க. ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை வேறு என்னென்ன இன்ஜினுக்கு யூஸ் பண்ணலான்னா, கேஸ் இன்ஜின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆயில் இன்ஜின் இருக்குது இல்லைங்களா, ஆயில் இன்ஜினுக்கு கூட இந்த சைக்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். சரி, இந்த ஆட்டோ சைக்கிளில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. ஆட்டோ சைக்கிளுங்கிறது ஜஸ்ட் ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான். அந்த பெட்ரோல் இன்ஜினில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை நான் எப்படி பிவி டயக்ராமில் வரைய போகிறேன், அதுக்கப்புறம் அந்த டேர்மை அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி டெரிவ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ரெஷன். ரைட். ரெண்டாவது ஹீட் ஆடட். மூணாவது எக்ஸ்பென்ஷன். அண்ட் ஃபைனலாக ஹீட் ரிஜெக்ஷன். 4 ப்ராசஸ் தான் நம்ம அங்கே இருக்கும். சரி, இது 4 ப்ராசஸ்ஸு. இந்த 4க்கான தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோம்னா, கம்ப்ரெஷன் எக்ஸ்பென்ஷன் ரெண்டுக்கும் வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஏன் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் நம்ம எடுக்கணும், ஏன் பாலிட்ரோபிக் எடுக்கக்கூடாதா அப்படின்னா, பாலிட்ரோபிக் எடுக்கக்கூடாது, பாலிட்ரோபிக் கம்ப்ரெசருக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஏன் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் என்ஜினுக்கு எடுக்கிறோம், பாலிட்ரோபிக் ப்ராசஸ் கம்ப்ரெசர் எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ஸு அதிகமான ஒர்க்கை நமக்கு கொடுக்கும், பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ஸு அதிகமான ஒர்க்கை கொடுக்காது. ரைட். அதனால் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இதில் பாருங்கள் கம்ப்ரெஷன் இது என்ன ப்ராசஸில் நடக்கும்னா, தெர்மோடைனமிக் ப்ராசஸில் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ரைட். இந்த ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸில் வந்து என்ட்ரோபி என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதே போல் எக்ஸ்பென்ஷனும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் தான்.
ஹீட் ஆடு ரிஜெக்ட் இது ரெண்டு தான் மாறும். இப்போ டீசல் கூடயோ இல்லை நம்ம ஜூல் சைக்கிள் கூடயோ கம்பேர் பண்ணுறப்ப இந்த கம்ப்ரெஷன் எக்ஸ்பென்ஷன் எல்லா இன்ஜினுக்குமே வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் தான். ஆனால் ஹீட் ஆட் ஆகிற இடம், ஹீட் ரிஜெக்ட் ஆகிற இடம், அங்கே மட்டும் என்ன ப்ராசஸ் மாறுதுன்னு மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் ஆட் ஆகும் டீசல் இன்ஜினில், ரைட்? சரி, ஹீட் ஆட் ஆகுறது ஆட்டோ சைக்கிள் என்னென்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதே போல் ஹீட் ரிஜெக்ஷனும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான். சேஞ்சஸ் அங்கே ரெண்டுமே ஒரே கான்ஸ்டன்ட். ஆனால் டீசலில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆடு கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும், ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருக்கும், ரைட்? சரி, இப்போ இதுக்கு பிவி டயக்ராம் வரைகிறோம் பாருங்கள். பிவி அண்டு டிஎஸ் டயக்ராம். சரி, என்ஜினில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் சொல்கிறேன்? கம்ப்ரெஷன், தென் ஹீட் ஆடு, எக்ஸ்பென்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன். கம்ப்ரெஷன் ப்ராசஸ் இதை இனிஷியேட் ஆகிற இடம், அதுலேருந்து ஒரு இடத்துக்கு கம்ப்ரெஸ் ஆகுது, ஏரை என்ஜின் செக் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? ஹீட் ஆடு. ஹீட் ஆகிறப்ப வால்யூம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன், அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இது 2, 3. ஹீட் ஆட் ஆகுறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஆனால் ப்ரெஷர் மட்டும்தான் அங்கே இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ஹீட் ஆட் ஆகிறதுனால ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. தென் எக்ஸ்பென்ஷன். எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். ஃபைனலாக ஹீட் ரிஜெக்ஷன் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ரைட்? சரி, பிவி டயக்ராம் வரைஞ்சாச்சு. அடுத்து டிஎஸ் பாருங்கள். சில நேரங்களில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பிவி டயக்ராம் கொடுத்துட்டு டிஎஸ் டயக்ராம் வரைய சொல்லியிருப்பாங்க. ஒன், 2, 3, 4 இல்லை வரைகிறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எப்பவுமே லோயர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 0.1. 0.1ல் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், என்ட்ரோபி கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். 0.3 தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் மேக்ஸிமம் ப்ரெஷர், ரைட்? இப்போ நான் டிஎஸ் டயக்ராம், பிவி டயக்ராம் ரெண்டுமே வரைஞ்சிட்டேன். இல்லை இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிவி டயக்ராமில் சைக்கிள் ஜென்ரேட் பண்ணுற ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியா, அந்த ஏரியா ஈக்குவல் டு ஓடன். ஆக்சுவலாக பிவி டயக்ராம் என்ன பண்ணிருக்கோன்னா இது ஒரு கிராஃப் தான். கிராஃபுக்குலாம் ஈஸியாக அதோட ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அந்த ஏரியா வந்து ஈக்குவல் டு ஓடன். டிஎஸ் டயக்ராமில் அதே சைக்கிள் தான் இது. டிஎஸ் டயக்ராமில் அது உருவாக்குற ஏரியா, அந்த சைக்கிள் உருவாக்குற ஏரியா என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரொம்ப ஈஸியாக அதை வரைஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஸ்ட்ரைட் லைன் இருந்தால் இங்கே கர்வாக வரும், இங்கே கர்வாக இருந்துச்சுன்னா இங்கே ஸ்ட்ரைட் லைன் வரும். ஏன்னா இங்கே கர்வுங்கிறப்ப அது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ், என்ட்ரோபி கான்ஸ்டன்ட்டு, இங்கே என்ட்ரோபி டைம் இருக்குது. அப்போ அந்த லைன் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், ரைட்? இப்போ இந்த இடத்துல ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்த முடியுது, இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கிளியரன்ஸ் வால்யூம், இந்த வால்யூம் ஸ்வெப்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வெப்ட் வால்யூம், ரைட்? சரி, இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ரிலேஷனை டெரிவ் பண்ணுறது பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 to 2 ஐசென்ட்ரோபிக்கு, 3 to 4 ஐசென்ட்ரோபிக்கு, அதே போல் 2 to 3 கான்ஸ்டன்ட் வால்யூம், 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம், ரைட்? எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா என்ன, ஏர் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னென்னா ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு இன்ட்டு 100 வரை நான் கடைசி ஆட் பண்ணிக்கிறேன். ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. சரி, ஒர்க் டனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். இதுதான் ஒர்க் டனுக்கான ஃபார்முலா. நம்ம ரெஃப்ரிஜிரேஷனு, ஹீட் என்ஜினு, ஹீட் பம்பு இது படிக்கிறப்ப ஈஸியாக அதில் வந்து நம்ம டினோட் பண்ணியிருப்போம். இது ஒர்க்கான ஃபார்முலா வந்து ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஹீட் சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. இது வேறு எப்படி எழுதலாம், 1 மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு, ரைட்? இது நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் கூட எழுதிக்கலாம். 1 மைனஸ் T2 டிவைடட் பை T1 கூட எழுதிக்கலாம்.
அதில் என்ன மெயின்டைன் பண்ணால் T1ங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சராக இருக்கணும், T2ங்கிறது மினிமம் டெம்பரேச்சராக இருக்கணும். இதில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இங்கே தான் இருக்கும். ஹீட் சப்ளை ஆகிறப்ப மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும், ஹீட் ரிஜெக்ட் ஆகிறப்ப மினிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ இங்கே T2 இங்கே T1 போட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹீட் சப்ளைடு ஹீட் ரிஜெக்டடு அதுக்கான ஃபார்முலா எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே தான் ஹீட்டு சப்ளை 2 to 3ல் ஹீட் சப்ளை நம்ம சப்ளை பண்ணுறோம் இன்ஜினுக்கு. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா MCV. ஏன் CV போடுறேன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். T3 minus T2, T3 மேக்ஸிமம் T2 மினிமம், அதனால் T3 minus T2 போட்டுக்கிறோம். அதே போல் இங்கே ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, அதே ஃபார்முலா MCV அதிக டெம்பரேச்சர் T4 மைனஸ் லெசர் டெம்பரேச்சர் T1. இந்த ரெண்டு ஃபார்முலா எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ 1 மைனஸ் ஹீட் ரிஜெக்டடுக்கு MCV T4 மைனஸ் T1 டிவைடட் பை MCV T3 மைனஸ் T2. MCV கேன்சல் ஆகிடுச்சு, மீதி 1 மைனஸ் T4 மைனஸ் T1 டிவைடட் பை T3 மைனஸ் T2. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்போ எஃபிஷியன்சி நமக்கு எதில் வந்திருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் வந்திருக்கு. T1 T2 T3 T4. இதை நம்ம இந்த எஃபிஷியன்சி வச்சு கால்குலேட் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸோட ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணோம், வால்யூமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த டெம்பரேச்சரை வால்யூமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா டெம்பரேச்சர் வால்யூம் ரிலேஷன் எடுக்க போகிறேன். அந்த ரிலேஷன் எடுத்து இந்த எக்ஸ்பிரஷனை உருவாக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஐசென்ட்ரோபிக் 1 to 2 ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். அதுக்கு நான் டிவி ரிலேஷன் எடுத்தேன்னா T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு V1 டிவைடட் பை V2 பவர் காமா மைனஸ் 1. ரைட், இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், V1 டிவைடட் பை V2ங்கிறது தான் கம்ப்ரெஷன் ரேஷியோ. அப்போ அதை Rன்னு டினோட் பண்ணலாம். இப்போ T2 ஈக்குவல் டு R பவர் காமா மைனஸ் 1. இந்த T1 இருக்கு இல்லைங்களா, அதை நான் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் T1. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க, ஈக்குவேஷன் 2. அதே போல் இதே டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பென்ஷனுக்கு டிவி ரிலேஷன் எடுக்கிறப்ப அது எப்படி வரும்னா 3 to 4க்கு எடுக்கிறப்ப T3 டிவைடட் பை T4 ஈக்குவல் டு V4 டிவைடட் பை V3 பவர் காமா மைனஸ் 1. இந்த இடத்துல பாருங்கள் V1 ஈக்குவல் டு V4, V2 ஈக்குவல் டு V3. பாருங்கள் V1 ஈக்குவல் டு V4 ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதே போல் T2 ஈக்குவல் டு T3, இதுவும் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இது நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறேன். V4க்கு பதிலாக V1ம் V3க்கு பதிலாக V2ம் போட்டோன்னா T3 டிவைடட் பை T4 ஈக்குவல் டு V1 டிவைடட் பை V2 பவர் காமா மைனஸ் 1. V1 டிவைடட் பை V2 நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், அதுதான் காமா, இது 6 கம்ப்ரெஷன் ரேஷியோ. பாருங்கள் T3 டிவைடட் பை T4 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு R பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T4. தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 மைனஸ் T4 மைனஸ் T1 டிவைடட் பை T3க்கு பதிலாக இந்த டைம் போடுறேன் R பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T4 மைனஸ் அடுத்து T2 இருக்குது. T2க்கு வந்து இங்கே இருக்குது R பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1. இந்த ரெண்டு டேர்ம்லையுமே வந்து நமக்கு R பவர் காமா மைனஸ் 1ங்கிறது சேமாக இருக்குது. அப்போ அதை மட்டும் நான் வெளில எடுக்கிறேன். ஸோ 1 மைனஸ் T4 மைனஸ் T1 டிவைடட் பை R பவர் காமா மைனஸ் 1 T4 மைனஸ் T1. T4 மைனஸ் T1 ரெண்டு கேன்சல் ஆகிடுது. மீதி நமக்கு என்ன இருக்குது, 1 மைனஸ்
1 by r power gamma minus 1 into 100. இதுதான் efficiency of Otto cycle. சரி, இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த கம்ப்ரஷன் ரேஷியோ பொறுத்து மட்டும்தான் வந்து என்ன இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது. வேறு எந்த டைம் எந்த ப்ராப்பர்ட்டியும் சார்ந்தது இல்லை. ரைட்? கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமானால் எஃபிஷியன்சி அதிகமாகும். அப்போ எவ்வளவு தான் நம்ம அதிகமாகனா எஃபிஷியன்சி அதிகமாகும்னா கம்ப்ரஷன் ரேஷியோ ரொம்பவும் அதிகரிக்க முடியாது. அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. அது எவ்வளோனா 8க்கு மேலே கம்ப்ரஷன் ரேஷியோ மேக்ஸிமம் இருக்காது. ரைட்? தேங்க்யூ.